இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இவ்ளோ பணத்துக்கு லோன் கேட்டா கூட பேங்க்ல ஷூரிட்டி கேட்பாங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கணும். ஆல்ரெடி சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா? போன தடவை எப்படியோ நீ அதை தடுத்துட்ட. இந்த தடவை அந்த மாதிரி கேட்டா என்ன செய்யறது? சொத்தை பிரிக்கணும்னா நாம நினைச்சா மட்டும் போதாதே, அண்ணன் வந்து கையெழுத்து போடணும். அவர் எப்படி பார்வதி கையெழுத்து போடுவாரு? சொத்து வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிடலாம். ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சொத்தை பிரிக்க கூட விட மாட்டான். ரகுராம் சகலை இப்ப இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. ஆமா பார்வதி, அண்ணனே குடுக்கறேன்னு சொன்னாலும் சிவா விட மாட்டான். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா கூட அனுப்பிச்சிருவான். அப்புறம் நீ போய் ஆத்துல குதிச்சாலும் உன்னை போன விட்டுருவான், பாத்துக்கோ. ஏன் நீங்க வேற பயமுறுத்துறீங்க? ஷூ, அப்ப இதுக்கு என்னதான் வழி? என்னதான் பண்றது? எப்படிதான் சொத்தை வாங்குறது? அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் சொத்தை மட்டும் பிரிக்க விட மாட்டேன். எப்படியும் சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏன் சைன் அவங்களுக்கு வேணும். அப்போ நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா சொத்தை பிரிக்க முடியாது. என்ன ரெண்டு பேரும் அரண்டு போய் பாக்குறீங்க? இதை எப்படி மாமா பண்ண முடியும்? சரியா போச்சு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்களை கொன்னே போட்டுருவாரு. இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சம்பந்தி. ரிஸ்க் தான். ஆனா இதை விட்டா உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வழியே இல்ல. எப்படியாவது செஞ்சு முடிச்சிருங்க. கரெக்டா வருமா? அண்ணன் கிட்ட போய் எப்படிங்க கையெழுத்து வாங்குறது? சம்பந்தி, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இதா பாருங்க, சீனு மாப்பிள்ள பேர்லயும் சொத்து இருக்கணும்ல. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க முடிச்சிட்டு கொடுங்க, நான் போய் பீரோல வச்சிடுறேன். நாம கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ட படிக்க விட்டுறவே கூடாது. மாமா, என்ன? என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? இல்ல, இந்த வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது. அதுவே உங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இதுல நான் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வேற கேட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இல்லம்மா, நீ சிவாவுக்காக தான் கேட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவனை நினைச்சு நீ கவலைப்படாத. சிவாவுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொத்தை பிரிச்சு என்ன ஆக போகுது? என்ன மாமா? அப்போ நீ பிரிச்சு கொடுக்க சொன்ன, அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் பார்வதி. ஆனா அதுக்கான விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். நீ சிவாவை நினைச்சு கவலைப்படாத. இந்த வீட்டு மருமகளா உன் கடமை ஒண்ணுதான். நம்ம குடும்பம் உடையாம பார்த்துக்கணும். சரிங்க மாமா. எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வச்சு. சரி. பார்வதி, எது கூப்பிடுறாரு? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. நான் வயல் வரைக்கும் போறேன். சிவா வந்தா அவனை அங்க வர சொல்லிடு. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மாமா, நான் சொல்லிடுறேன். சுபா,
என்னாச்சு பார்வதி? சைன்லாம் வாங்கிட்டேன் பாருங்க. பயங்கரமான ஆளுதானே. என்னால இவ்ளோ தைரியமா சைன் வாங்கிருக்க முடியாது. பயந்து பயந்து இருக்கிறத விட நமக்கு வேணுங்கிறத தைரியமா செஞ்சிடணும் அண்ணி. என்னமோ பார்வதி, இப்பவும் எனக்கு பயமா தான் இருக்கு. அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அதான் சைன் வாங்கியாச்சுல்ல, முதல்ல உங்க தம்பி பேருக்கு இந்த சொத்தை எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வாங்க உடனே போலாம். சரி. நான் இந்த நோட்டெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரி பார்வதி. வாங்க நீ வெளிய போயிட்டு வரீங்களா? ம் ஆமா. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? சீனுவோட கடைக்கு. என்ன நீ ஒண்ணு சொல்ற, அவ ஒண்ணு சொல்றா? இல்லக்கா, துணி கடைக்கு போயிட்டு அப்படியே ரைஸ் மில்க்கு போறோம். அதுதான் சொன்னோம் இல்ல நீ? ஆமா நீ. ஆமா. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா பார்வதி. மாயா, சொல்லுங்க பெரியம்மா, என்ன விஷயம்? பார்வதியும் பத்மாவும் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தோணுது. நீ சொன்னல அந்த ரைஸ் மில்ல வாங்க போறாங்கன்னு, அது விஷயமா தான் ஏதோ செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு பெரியம்மா? இல்ல, 2 பேரும் அவசர அவசரமா எங்கேயோ வெளியே போறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா பத்மா சீனுவோட துணி கடைக்கு தான் போறோம்னு சொல்றா. பார்வதி ரைஸ் மில்லுன்னு சொல்றா. மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏதாவது விபரீதமா பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த பணத்தை ரெடி பண்ணதான் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுமா? சரி. ஹலோ, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க வீட்ல இருந்து 2 லேடிஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கூடவே லிங்கன்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. உங்க குடும்ப சொத்தை கொஞ்ச நேரத்துல பிரிச்சு எழுத போறாங்களா மேடம்? என் பெரியப்பா ஒத்துக்காம அவர் சைன் இல்லாம அது பண்ண முடியாதே. பார்வதிங்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமலே வேற சில பத்திரத்தோட சேர்த்து சொத்து பிரிக்கிறதுக்கான பத்திரத்தையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்களா மேடம்?